ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நானும் நம்புகிறேன். இன்றைக்கான வீடியோவில் ஒரு டே vlog தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி அவுட்டிங் ப்ளஸ் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். வண்டி செலவு வச்சிருச்சு. வண்டியில் ஃப்ரண்ட் டயர் மாற்றி வாங்கின புதுசில் போட்டது தான், அதுக்கப்புறம் மாற்றவே இல்லை. 4 வருஷம் ஆச்சு. ஸோ அதனால் டயரும் கொஞ்சம் தேஞ்சு போனங்காட்டி ஃப்ரண்ட் டயரை மாற்றிட்டு ஹஸ்பண்டுக்கு செப்பல் வாங்க வேண்டியது வாங்கிட்டு அவுட்டிங் வெளியே போயிட்டு கொஞ்சம் வெளிலெல்லாம் சாப்பிட்டு அப்படியே வந்தோம். இது கூடவே நெயில் கன் ஒன்று வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், ஆணி அடிக்கிறதுக்காக. நம்ம வந்து ஆணி அடிக்கிறதுக்கு ஒரு ஆளை கூப்பிட்டு சிவரு டேமேஜ் ஆகாமல் அடிக்கணும் அப்படின்னா 300 500 செலவாகுது. நம்ம கட்டி வந்து ஒரு 600 செலவில் வந்து ஆன்லைனில் இந்த நெயில் கன் வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம வீட்டில் எல்லா ப்ராடக்ட்டும் இதில் தான் வந்து அடிச்சிருந்தோம். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். சும்மா சொல்லக்கூடாது, ஒர்த்து. அதுக்கப்புறம் தேவையான பொருட்கள்லாம் கொஞ்சம் வாங்கியிருந்தோம். அதை உங்களோட ஃபுல் டே விலாகாக ஃபுல் வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக பக்க நண்பர்கள் குட்டி கவிதைகள் அணு அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கான வீடியோ. ஃபஸ்ட்டு எல்லாம் ரெடியாக ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு ஷெரீனை ரெடி பண்ணோம். அவங்களுக்கு வந்து மிடி போட்டிருந்தோம். பாவாடை சட்டை போட்டோன்னே பாருங்கள் சிரிப்பு. அடுத்து சாரா, பவுல் வாப்பா ஒரு வீடியோ எடுக்கிறோம் வாப்பா அப்படின்னா வரவே மாட்டேங்கிறாரு. வெளியில் போகணுன்னு ஆரம்பிச்சிட்டாவே உடனே சாவி எடுத்துடுவார். சாவி எடுத்துகிட்டு வெளியில் போய் நின்றுவார். பாருங்கள், ஃபஸ்ட்டு வண்டிக்கு போய் நின்றுவார். சரின்னு பாருங்கள், வெளியே நின்றுருக்காங்க. என்னையும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் ரெடி ஆனவுடனே போய் வண்டியில் நின்ட்டாங்க. நானும் குட்டீஸ்க்கு தேவையான சொட்ரு இதர பல ஐட்டங்கள், தண்ணியெல்லாம் வெளியில் குடிக்கிறதில்ல. தண்ணி மாறி மாறி குடித்தா சளி. ஆல்ரெடி கிளைமேட் வேறு மோசமாக இருக்குது. அதனால் தண்ணி, ட்ரெஸ்ஸு, எங்கே போனாலும் ட்ரெஸ்ஸு தண்ணியெல்லாம் போகிறதில்ல. வீடியோ எடுக்கணும்னு சொல்லி எப்படி சிரிக்கிறாங்க பாருங்கள். 5 பேரும் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வெளியில் போகிறோம் அப்படின்னாவே நானும் குட்டீஸும் பயங்கர ஜாலியாக இருப்போம். இந்த வண்டியில் 5 பேரும் நாங்கள் போகிறோம். சுசுகி பர்க்மேன் வண்டி வாங்கி 4 வருஷம் ஆச்சு. இந்த வண்டியில் நல்ல ஸ்பேஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உட்காரதுக்கு. அதே மாதிரி லாங் ட்ராவலுக்கு போவோம். இப்போ அடுத்து வந்து மறுபடியும் கிறிஸ்மஸ்க்கு ஊருக்கு போவோம். அந்த வீடியோ லாங் வீடியோவை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். பயங்கர ஜாலியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஹஸ்பண்ட் வந்து பில்லெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருந்தாராம். அதை போய் ஃபஸ்ட்டு கிளினிக்கில் கொடுத்துட்டு எடுத்த உடனே ஃபஸ்ட்டு வண்டி டயர் மாற்றுறதுக்கு போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தான் வந்து டயர் மாற்றணும். ஆல்ரெடி பேக் டயர் அங்கே தான் மாற்றிருந்தாங்க. எம்ஆர்எஃப் டயர் வந்து போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டு ஃப்ரண்ட்டு டயர் மட்டும் மாற்றிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போலாம் நிறைய டெக்னாலஜி வந்துருச்சான். அந்த டயர் மாற்றுற மிஷின்லாம் வந்து நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 1.5 lakhs வந்துச்சான். அந்த டயர் மாற்றுறதுக்கு காற்றடிக்கிறதுக்கு அதுக்கெலாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டயர் ஒரு 5 நிமிஷம் தான், டக்குன்னு ஆர்டர் போட்டதை கொண்டு வந்து மாற்றிட்டாங்க. குட்டீஸ் எல்லாம் அங்கே உட்காந்து கொஞ்சம் நேரம் ஓரமாக உட்காருங்கன்னு இங்கிட்டு அங்கிட்டு ஓடிட்டு இருந்தாங்க. ஒரு இடத்துல உட்கார வச்சிட்டோம். ஏப்பா குட்டீஸு என்ன பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க, டயர் பாருங்கப்பா, இது பாருங்கப்பா, இப்படி எடுக்கிறாங்கப்பா, காற்றடிக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருந்தாங்க பவுலு சாராவும். அவங்களும் அப்படி உட்காந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டும் பேசிட்டும் கேள்வி கேட்டுட்டுமே இருந்தாங்க. அவங்களுக்கே எல்லாம் பதில் சொல்லிவிட்டு அவங்களோட பேசிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அங்கே போச்சு. அதுக்கப்புறம் நேராக அங்கேருந்து கிளம்பி செப்பல் கடைக்கு போனோம். டிமார்ட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் செப்பல் வாங்குவோம். இந்த தடவை சரி ஷோரூமில் போய் பாட்டாக்கு போயிருந்தோம். அங்கே செப்பல் எப்படி இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தோம். எப்பவுமே இந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் எ பெஸ்ட் இம்ப்ரெஷன்னு சொல்லுவாங்க. அதுக்கு மீனிங் என்னவோ தெரில. ஆனால் எப்பவுமே ஃபஸ்ட்டாக பார்க்குற பொருளை, ஃபஸ்ட்டாக எடுக்கிற பொருளை தான் நம்ம கடைசியாக வாங்குவோம். ஃபஸ்ட்டு பார்க்குறது நல்லா இருக்குது அப்படின்னு நமக்கு தோணிச்சுன்னா அதுக்கப்புறம் எத்தனை பார்த்தாலும் நமக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டாக பார்த்ததுக்கு உண்டான ஈக்குவல் இருக்காது. கடைசியில் அந்த ஃபஸ்ட்டு என்ன செலக்ட் பண்ணமோ அதுதான் நம்ம எடுப்போம். அந்த மாதிரி தான் இன்றைக்கி கதையாக போச்சு. எல்லா மாடலையும் போட்டு பார்த்து செஞ்சுட்டு, ஆனால் ஃபஸ்ட்டு போட்ட செப்பல் கொஞ்சம் நல்லா இருக்குல்ல அப்படின்னு ஃபீல் வந்த உடனே வேறு எந்த செப்பல் வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ். அதே செப்பல் தான் வாங்கினோம். வாங்கிட்டு இந்த குட்டீஸுங்க அங்கேயும் ஒரு ஆட்டம் ஆடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த செப்பல் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக எடுத்திருந்தோம். 400 rupees 450 rupees சொன்னாங்க. அதுக்கப்புறம் கம்மியெல்லாம் பண்ணுறதில்ல அப்படின்னாங்க. அதுலேயும் 20 rupees 30 rupees கம்மி பண்ணி ரவுண்டாக 400 rupeesக்கு வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் மறுபடியும் வண்டி எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் போகிற வழியில் அந்த பஜ்ஜி போண்டா ஏதாவது சாப்பிட்றீங்களான்னு குட்டீஸ்ட்டு கேட்க பஜ்ஜி சாப்பிட்றேன்னு சொல்ல அங்கே 2 வாழைக்காய் பஜ்ஜி வாங்கிட்டு குட்டீஸ் எல்லாம் சாப்பிட்டாங்க. அது ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டோம். சும்மா 3 10 ரூபான்னு சொன்னாங்க. அதை வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம். சட்னி வந்து வெறும் வரமிளகாவும் தக்காளி வெங்காயம் தான் அரைச்சிருக்காங்க.
இந்த மாதிரி சட்னி அரைச்சோம் அப்படின்னோம்னா இந்த பஜ்ஜிக்கெல்லாம் தொட்டு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சம் காரமாகவும் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் குட்டீஸும் சாப்பிட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு தண்ணியெல்லாம் கொடுத்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே மறுபடியும் வண்டி எடுத்துட்டோம். அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டே இருந்தோம். சரி கொஞ்சம் இருமல் மருந்து செய்கிறதுக்கு ஒரு சில பொருள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிற வழியில் தான் தேங்காய் பால் விற்றுட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி தேங்காய் பால் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு தேங்காய் பால் சாப்பிட்டு. இதில் வந்து பயங்கர நிறைய சுக்கு போட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். சுக்கு போட்டு கொஞ்சம் காரமாக தான் இருந்தது. இந்த கிளைமேட்டுக்கு சுக்கு போட்டு கொஞ்சம் காரமாக சாப்பிடும்போது தொண்டைக்கும் நல்லாயிருக்கும். என்னோடய இரும்பலுக்கும் கொஞ்சம் பெட்டராக இருந்தது. கூடவே கொஞ்சம் தேங்காய் பூ வந்து போட்டு நல்லா ஆற்றி கொடுத்துருந்தாங்க. அது ஆளுக்கு கொஞ்சம் குடிச்சிட்டு கூடவே சுண்டல் வச்சுருந்தாங்க. சுண்டல் பார்த்துட்டு குட்டி சுண்டல் வேணும்னு கேட்டோடனே அது ஒரு 10 ரூபா சொன்னாங்க. இது ஒரு 20 ரூபா சொன்னாங்க. வாங்கினோம். ஆனால் கொஞ்சம் காரமாக இருந்தது. எனக்கு வந்து இரும்பி தொண்டையெல்லாம் புண்ணாக இருந்ததுங்களா, என்னால் வந்து குடிக்கவே முடியல. பயங்கரமாக தொண்டையில் எரிஞ்சுது. இருந்தாலும் இந்த சுக்கு வந்து இரும்பலுக்கு நல்லது அப்படின்றங்காட்டி நான் கொஞ்சம் குடித்தேன். ஒன்று வாங்கி குட்டீஸ் கொஞ்சம் குடித்தாங்க. அப்புறம் சரின்னு கொஞ்சம் குடித்தேன். அப்புறம் நாங்கள் கொஞ்சம் குடித்தோம். கொஞ்சம் கடலையெல்லாம் சாப்பிட்டோம். அதையும் சாப்பிட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்படியே நேராக நாட்டு மருந்து கடைக்கு போயிட்டோம். அங்கே போய் சுக்கு, மிளகு, திப்பளி, மிளகுல வால் மிளகு வாங்கியிருந்தோம். இது 3 சேர்த்து லைட்டாக வறுத்துட்டு இதை வந்து பொடி பண்ணி வச்சுருது ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து குழந்தைங்களுக்கு தேன்லேயும் பெரியவங்களுக்கு சுடு தண்ணிலையும் கலந்து குடிக்கும்போது இந்த வறட்டு இருமல் இருக்குது பாருங்கள், அதுக்கும் சளிக்கும் நெஞ்சு சளியெல்லாம் இருக்கும்போது எல்லா சளியெல்லாம் வெளியே வந்துடும். இப்படி வந்து செரினுக்கு, சாரா, பவுல் 3 பேருக்குமே வந்து தேனில் கலந்து குடிப்பேன். நானும் தேனில் தான் சாப்பிடுவேன். சுடுதண்ணில் பெரியவங்களுக்கு கலந்து குடிக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க தான் சொன்னாங்க கடையில் இருக்கிறவரே. ஆனால் 100 கிராம் வாங்கியிருந்தேன். ரொம்ப எஃபெக்ட் இருக்கும், நல்லா கேட்கும். கண்டிப்பாக குழந்தைங்க இருக்கிற வீட்டில் வந்து இது வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஆனால் வந்து நல்ல ரிசல்ட் ஃப்ரெண்ட்ஸ். இது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், வருஷம் ஃபுல்லாக கூட நல்லா வரும். அதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பார்த்துருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். கண்ணாடி வெளியில் வேறு ஒரு கடையில் பார்க்கும்போது 500 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க. இங்கே கண்ணாடி இருக்கோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். இங்கே கண்ணாடி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 350 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல, நல்லா இருந்தது. ஃப்ரேமும் கொஞ்சம் நல்லா இருந்தது. அதனால் வந்து பேக் பண்ணி கண்ணாடி வாங்கிட்டோம். எத்தனை கண்ணாடி வாங்குறது, எல்லா கண்ணாடியும் உடச்சிட்டாங்க. இப்போ வீட்டில் சின்ன கண்ணாடி கூட இல்லை. அதனால் வந்து ஒரு கண்ணாடி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட்டை சொல்லியிருந்தங்காட்டி ஒரு கண்ணாடி வாங்கி கொடுத்துருந்தாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்ணாடி வாங்கிட்டோம். இதுக்கு மேலே எங்கேயும் வண்டி நிப்பாட்ட முடியாது. ஏன்னா கண்ணாடி வீட்டுக்கு போகிறதுக்குள்ளேயே 2 டைம் கண்ணாடி உடஞ்சிருக்கு, வாங்கின கண்ணாடி. அதனால் பத்திரமா என்னோடய கையிலே வச்சு அப்படியே வந்து வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். அதையும் எங்கேயும் கீழே வைக்க முடியாது, உடனே அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ரெடி ஆகிட்டோம். பவுல் வந்த உடனே அந்த செப்பல் எடுத்து பார்த்துட்டு இருந்தார். நம்ம கண்ணாடி அடிக்க வேண்டிய வேலையை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கன் வாங்கியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நெயில் கன்னு, ரொம்ப நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் ஃபோட்டோஸ் எல்லாம் இதில் தான் மாட்டியிருந்தோம். ஒரு 600 ரேஞ்சில் வந்து இவ்வளோ நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ட்ரில்லிங் மிஷின் வாங்கிடலான்னு பார்த்தோம். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஆணி அடிக்கிறதுக்கு 300 ரூபா 500 ரூபா ஆணி அடிக்க வர்றவங்களே வாங்கிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த சுத்திரெல்லாம் நமக்கு அடிக்க தெரியாது. அப்படி சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போதே இந்த நெயில் கன் வந்து இருந்துச்சு. ப்ரமோஷன்லாம் கிடையாது, நாங்கள் வாங்கினதை யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவாக போட்டிருந்தோம். ஷார்ட்ஸ் வந்து நல்ல வியூஸ் போச்சு. இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நெயில் கன்னு சர்ச் பண்ணவே வந்துருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். இந்த ஸ்க்ரூவில் எல்லா ஸ்க்ரூவையும் கழட்டிட்டு அடித்தோம் அப்படின்னா வெளியில் இருக்கும். ஒவ்வொரு ஸ்க்ரூவையும் போட்டு அடித்தோம்னா கொஞ்சம் வந்து ஒரு இன்ச்சு உள்ளே போகுது ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து கன் பவுடர் யூஸ் பண்ணியிருக்காங்களாம். அதனால தான் வந்து பட்டாசு வெடிக்கிற சவுண்டு கேட்கும் இதை வந்து அடித்தா. ஆனால் நல்லா இறங்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோடது வந்து ஆலா பிளாக் கல் தான். இதில் வந்து ஒரு ஆணி அடிக்க முடியாதுன்னு பக்கத்து வீட்டிலலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து நல்லா வந்து ஆணி இறங்குது. எங்களுக்கு ரொம்பவே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் யாரும் இது யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், எல்லா ஸ்க்ரூவையும் கழட்டிட்டு உங்களுக்கு அடித்து காமிக்கிறேன் எந்த அளவுக்கு அப்படி இறங்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். இது எல்லா விதமான இதுலேயும் அடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டைல்ஸில் அடிக்கலாம், செவுத்தில் அடிக்கலாம், எல்லா விதமான எக்யூப்மெண்ட்லேயும் அடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தகரத்தில் அடிக்கலாம். நல்லா உள்ளே இறங்குது ஃப்ரெண்ட்ஸ். பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது, அதுதான் மெயின். பாருங்கள், இது எல்லா ஃபோட்டோவும் ஆங்கர் வரைக்கும் நம்ம வந்து இதில் தான் அடிச்சிருக்கோம். எல்லா ஸ்க்ரூவையும் கழட்டிட்டு மறுபடியும் இதை வந்து உள்ளே போட்டதுக்கப்புறம் இதுக்குன்னு தனியாக ஒரு ஆணி கொடுத்துருக்காங்க. அந்த ஆணி போட்டு அடிக்க போகிறோம். பாருங்கள், 4 ஸ்க்ரூவையும் கழட்டிட்டேன்.
இது செட்டாக இப்படி வருது 3 செட்டாக. இப்போ நம்ம கழட்டின ஸ்க்ரூவை உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பிளாக் கலராக இருக்கிறத வந்து உள்ளே போட்டு நல்லா வந்து ட்விஸ்ட் பண்ணி சுற்றினதுக்கப்புறம் செவுத்தில் வச்சு அடிச்சிட வேண்டியதான். ஃபஸ்ட்டு அடிக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும், ஏன்னா நமக்கு அடிக்க தெரியாது. அது 2-3 டைம் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக நேராக வச்சு பாயிண்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணால் அடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், என் ஹஸ்பண்ட் அடித்து காமிப்பாங்க. இப்படி வச்சுட்டு நேராக வந்து அழுத்திட்டு அதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து அடிச்சிருது. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், எங்களுக்கு ஃபஸ்ட்டு அடிக்க தெரியல. அதுக்கப்புறம் நான் அடித்ததுக்கப்புறம் அப்புறம் ஹஸ்பண்ட் அடித்தாங்க. அப்புறம் வந்து சீக்கிரம் ஈஸியாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே வந்து சின்ன பீஸ் இருக்கும், அதை வந்து இப்படி நம்ம வந்து ஆட்டினோம் அப்படின்னம்னா உள்ளேருந்து அந்த சின்ன பீஸ் வந்துடும். அந்த பீஸ் வந்ததுக்கப்புறம் இன்னொரு ஆணியை உள்ளே போட்டு அதுக்கப்புறம் அடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஈஸியாக இருக்குது. தெரியாத வரையும் தான் கஷ்டம், தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்கள், பட்டாசு வெடிக்கிற மாதிரி ஈஸியாக வந்து சவுண்டு கேட்கும், பயந்துக்க வேண்டாம். நல்லா அடிச்சிட்டோம், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்ல வெயிட் தாங்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேவைப்பட்டால் கண்டிப்பாக நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணலாம். எல்லார் வீட்லையும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராடக்ட்டில் இது ஒன்று அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ கைஸ், பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.